ஒரு கிராமத்துல சுத்திலும் பசுமையான வயல்கள், பெரிய மாந்தோப்புகள், அப்புறம் அமைதியான சூழல் இருந்துச்சு. ஆனா அந்த கிராமத்துல வசிக்கிற மக்களுக்கு மட்டும் அமைதியே இல்ல. அதுக்கு காரணம் அந்த கிராமத்து ஜமீன்தார் பூபதி. பூபதி ரொம்பவும் கடினமான மனிதர். பணத்தின் மேல பேராசையும் கர்வமும் அவருக்கு ரொம்ப உண்டு. யார பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. தன்னோட சொத்துக்களை எப்படி அதிகரிக்கிறது, தன்னோட வேலைகளை எப்படி மத்தவங்கள வச்சு இலவசமா பண்ணிக்கிறது, இத மட்டும் தான் யோசிப்பாரு. மக்களோட உழைப்புல எப்படி நம்ம சொகுசா வாழ்ந்துக்கிறது, இதுதான் அவருடைய கவலையே. அந்த பூபதி கிட்ட ராமையாங்கிற பண்ணையாள் வேலை செஞ்சுட்டு வந்தான். ராமையா ரொம்பவும் நல்லவன், கடினமா உழைக்க கூடியவன், நியாயமாவும் தர்மமாவும் வாழணும்னு நினைக்கிறவன். அதிகாலையிலேயே எந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் பூபதியோட வீட்டுல, வயல்ல, தோட்டத்துலன்னு எல்லா வேலையும் அவன் தான் செய்வான். ராமையாவுக்கு ஒரு நிமிஷம் கூட ஓய்வே கிடையாது. அங்க இருக்கிற எல்லா வேலையும் அவன் தலையில தான் கட்டுவாங்க. அவனுக்கு சாந்தமான மனைவி இருந்தா. 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அதிகாலை நேரத்துல பூபதி ராமையா கிட்ட இப்படி சொன்னாரு. டேய் ராமையா, இன்னும் தூக்கம் கலையிலையா? காலையிலேயே எந்திரிச்சு வயல் வேலையெல்லாம் பார்க்கணும்னு தெரியாதா? சூரிய பகவான் தலைக்கு மேல வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அங்க நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா எந்திரிச்சிட்டேன் ஐயா. காலையிலேயே எந்திரிச்சு மாடுங்களுக்கு தீவனம் எல்லாம் போட்டு பால் கறந்துட்டு வந்தேன்யா. இப்பதான் வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போயிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு பசுக்களை குளிப்பாட்டுறதுக்கு போவேங்க ஐயா. அந்த தண்ணி பாய்ச்சுற வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு மாந்தோப்புக்கு போய் அங்க வேலை எல்லாம் சரியா நடக்குதான்னு மேற்பார்வை பார்க்கணும். யாரோ திருட்டு பசங்க தோட்டத்துக்குள்ள புகுந்து மாங்காய் எல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. நீ அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? உனக்கு சம்பளம் கொடுக்கறது இப்படி தூங்குறதுக்கா? பகல்ல வயல்லையும் ராத்திரி நேரத்துல தோட்டத்திலயும் முழிச்சிருக்கணும்னு உனக்கு தெரியாதா? அது ஐயா, ராத்திரி முழுக்க நான் வயல்ல தான் இருந்தேன். தண்ணி பம்பு சரியா வேலை செய்யாததுனால அதை சரி பண்ணிட்டு இருந்தேன். தோட்டத்துல காவல் இல்லையா, அதனாலதான் யாரோ திருடங்க வந்திருப்பாங்க. நான் வேணும்னு செய்யலைங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. ஒரே நேரத்துல 2 இடத்துல என்னால எப்படிங்க ஐயா இருக்க முடியும்? என்னையே எதிர்த்து பேசுற தைரியம் வந்துருச்சா? நான் சொன்ன தோட்ட வேலையை செஞ்சு முடி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வைக்கல் கட்டு. குதிரைக்கு புதுசா வைக்கல் போடணும். அப்புறம் கிடங்குல இருக்கிற தானிய மூட்டை எல்லாத்தையும் வெளியில எடுத்து வெயில்ல காய வைக்கணும். எல்லா வேலையும் இன்னைக்கே செஞ்சு முடிக்கணும். கொஞ்சம் தாமதமானாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்புறம் நான் உன் சம்பளத்துலதான் கை வைப்பேன், ஜாக்கிரதை. அதை கேட்டதும் ராமையா தலை குனிஞ்சு மௌனமா அங்கிருந்து வயலுக்கு புறப்பட்டு போயிட்டான். வெயில் சுட்டெரிச்சுது. வேர்வை வழிஞ்சாலும் உடல் சோர்வடைஞ்சாலும் ராமையா ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம ஜமீன்தார் சொன்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தான். மதிய உணவுக்கு கூட சாப்பிட நேரமே கிடைக்கல. அப்படி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். இப்படியே 1 மாசமும் கடந்து போச்சு. சம்பளம் வாங்குற நாளும் வந்துச்சு. ராமையா ரொம்ப ஆசையோட, இந்த மாசம் சம்பளம் வந்தா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சாந்தம்மாவுக்கு ஒரு புது சேலையெல்லாம் வாங்கணும், இப்படி நினைச்சுக்கிட்டு ஜமீன்தார் கிட்ட போனான். ஐயா மாசம் முடிஞ்சிடுச்சு. என் சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வாங்கிக்குவேன். வீட்டுல அரிசி சுத்தமா இல்ல. சம்பளமா? உனக்கு எதுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும்? நேத்து பசுக்களுக்கு ஒழுங்கா நீ தீவனம் போடல. முந்தா நாள் தோட்டத்துல திருடர்கள் வந்து காய்கறி திருடிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த பம்பு பழுது பாக்குறதுக்கு என் கையில பணம் செலவாச்சு. இதையெல்லாம் யார் கொடுப்பாங்க? ஐயா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தானே இருக்கேன். பம்பு பழுதா போச்சுன்னா அது என்னோட தப்பு எப்படிங்க ஆகும்? தயவு செஞ்சு என்னோட சம்பளத்தை கொடுங்க. என் மனைவி வீட்டுல பசியோட எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. பூபதி கோபமா, அதிகமா பேசாத. இதோ இந்த 500 ரூபாய் எடுத்துக்கோ. உன் வேலைக்கு இதுவே அதிகம். உன்னால எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு மிச்ச சம்பளத்தை எல்லாத்தையும் நான் புடிச்சுக்கிட்டேன். இஷ்டம் இருந்தா நாளையில இருந்து வேலைக்கு வா, இல்லைன்னா நீ வர தேவையில்ல, நின்னுடு. உன்ன மாதிரி எத்தனையோ பேர் என்கிட்ட வேலை செய்ய தயாரா இருக்காங்க. அவர் அப்படி சொன்னதும் ராமையாவோட கண்கள்ல கண்ணீர் வடிஞ்சுது. அந்த 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு பாரமான இதயத்தோட வீட்டுக்கு திரும்பினா. கதவை திறந்த சாந்தம்மா ராமையாவோட முகத்தை பார்த்து ஏதோ நடந்துடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டா. ஏங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? ஜமீன்தார் ஐயா சம்பளம் கொடுத்தாரா? முகம்லாம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? கொடுத்தாரு சாந்தம்மா. மாசம் முழுக்க ரத்தத்தை வியர்வையா மாத்தி வேலை செஞ்சாலும் என் கையில வெறும் 500 ரூபாயை மட்டும் கொடுத்தாரு. கால்நடை தீவனம் சரியில்லை, பம்பு பழுதா போயிடுச்சுன்னு தன்னோட நஷ்டத்தை எல்லாம் என்னோட சம்பளத்துல அவர் புடிச்சுக்கிட்டாரு. இந்த 500 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த மாசத்தை எப்படி வாழ்றது? எப்படி சாப்பிட போறோம்?
எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சாந்தம்மா. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த ஜமீன்தார் கிட்ட எனக்கு அங்கீகாரமே கிடைக்கல, தகுந்த கூலியும் கிடைக்கல. ஐயோ, என்ன அநியாயங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த மனுஷங்க கொஞ்சம் கூட இறக்கமே காட்டலையே. இப்படி இருந்தா நம்ம எப்படிங்க வாழ முடியும்? நீங்க அவர்கிட்ட வேலை செய்யறத நிறுத்திடுங்க. பக்கத்து ஊர்ல தர்மையான்னு ஒரு நல்ல பண்ணையார் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவர் ரொம்ப கருணை உள்ளவராம், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாராம், வேலைக்கு ஏத்த மாதிரி கூலியும் கொடுப்பாருன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்க நாளைக்கே போய் அவரை பார்த்து பேசுங்க. இந்த பூபதியோட கொடுமையிலிருந்து நம்மளும் என்னைக்கு தாங்க அப்புறம் விடுதலை ஆறது? நீ சொல்றது கூட சரிதான் சாந்தம்மா. நான் நாளைக்கே போய் அந்த தர்மையா ஐயாவை பாக்குறேன். என் உழைப்போட மதிப்பு வேற ஒருத்தருக்காவது புரியும்னு நம்புறேன். மறுநாள் காலையில ராமையா பூபதியோட வயலுக்கு போகாம பக்கத்துல இருந்த சீதாபுரம் கிராமத்துக்கு புறப்பட்டான். நெஞ்சில நம்பிக்கையோட, தன்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீந்துடுங்கிற எதிர்பார்ப்போட தர்மையாவோட வீட்டுக்கு நடந்து போனான். தர்மையா வெளியில உட்கார்ந்து தன்னோட வேலையாட்களோட ரொம்பவும் கனிவா பேசிக்கிட்டு இருந்தாரு. ராமையா மெதுவா போய் தர்மையாவோட முன்னாடி போய் நின்னு வணக்கம் சொன்னான். வணக்கம் தர்மையா ஐயா, என் பேரு ராமையா. நான் பக்கத்து கிராமமான வெங்கடாபுரத்துல இருந்து வரேங்க ஐயா. உங்களுக்கு ஏதாவது வேலையாள் தேவைப்பட்டா சொல்லுங்க ஐயா, நான் எல்லா வேலையும் செய்வேன். ராமையாவா? உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேனே. நீ பூபதி கிட்ட ரொம்ப காலமா நம்பிக்கையோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதானே? அப்புறம் இப்ப அவர்கிட்ட வேலையை விட்டுட்டு என்கிட்ட நீ வர வேண்டிய அவசியம் என்ன? ஆமாங்க ஐயா, இவ்வளோ நாளா நான் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நான் எவ்வளவு உழைச்சாலும் அவருக்கு இறக்கங்கிறதே சுத்தமா இல்லைங்க. எப்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சம்பளத்தை குறைச்சிட்டே இருக்காரு. என்ன ராத்திரி பகல்னு பார்க்காம மாடு போல வேலை வாங்குறாரு. குறைஞ்சபட்சம் சாப்பிடுறதுக்கு கூட நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனாலதான் உங்ககிட்ட வேலை கேட்க வந்தேன். நீங்க வேலைக்கேத்த சம்பளம் கொடுத்தா நான் ரொம்பவும் நம்பிக்கையோட உங்க வயலையும் மத்த வேலைகளையும் சுத்தமா பார்ப்பேன். வருத்தப்படாத ராமையா, பூபதியோட குணத்தை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் மனுஷங்களா மதிக்கவே மாட்டாரு. சரி, நாளையில இருந்து என்கிட்ட நீ வேலைக்கு வந்துரு. உனக்கு ஒவ்வொரு மாசமும் நான் சரியான சம்பளத்தை கொடுத்துடுறேன். உன் உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமா உனக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க வார்த்தை கடவுளே சொன்ன மாதிரி இருக்கு. நாளையில இருந்து நான் இங்க வேலைக்கு வரேன். இப்படி நினைச்சுக்கிட்டு ராமையா ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். சாந்தம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ராமையா வேலையை விட்ட விஷயம் பூபதிக்கு தெரிஞ்சுது. பூபதிக்கு அகங்காரம் வந்துச்சு. என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் என் பேச்ச மீறி வேற ஒருத்தன் கிட்ட வேலைக்கு போய் சேர்ந்தானா? எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவனுக்கு! அப்படியே கோபத்துல கொதிச்சு போனாரு. உடனே தன்னோட ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு தர்மையாவோட வீட்டுக்கு போனாரு. பூபதி கோபமா, என்னையா தர்மையா, நீ உன்னோட எல்லைக்குள்ள இருக்க பழகிக்கோ. என்கிட்ட வேலை செய்யற பண்ணையாள் ராமையாவ நீ எப்படி வேலைக்கு சேர்த்துக்க முடியும்? அவன் எனக்கு சொந்தமான ஆள். அவனை வேலைக்கு வச்சுக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பூபதி ஐயா, அமைதியா இருங்க. ராமையா என்கிட்ட வந்து வேலை வேணும்னு கேட்டான், நான் கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க அவனுக்கு சரியா சம்பளம் கொடுக்கலன்னா அவன் வேற எங்கேயாவது வேலை தேடி போகத்தானே செய்வான். மனுஷங்களை அடிமையா பாக்குறத கொஞ்சம் நிறுத்துங்க. எனக்கு உன்னோட அறிவுரைலாம் தேவையில்ல தர்மையா. அவன் என்னோட ஆள். அவனோட தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே அவங்க என்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு வேளை நீ அவனுக்கு வேலை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, என் வயல்ல இருந்து உன் வயலுக்கு வர வாய்க்கா தண்ணியா அடைச்சிடுவேன். உன் பயிரெல்லாம் காஞ்சு போற மாதிரி செஞ்சிடுவேன், பாத்துக்கோ. உன் வியாபாரமும் பாதிக்கப்படும், ஞாபகத்துல வச்சுக்கோ. அந்த மிரட்டலுக்கு தர்மையா பயந்து போயிட்டாரு. தன்னோட வயலெல்லாம் காஞ்சு போனா தன்னை நம்பி இருக்கிற எத்தனையோ வேலையாட்கள் நடுத்தரவுக்கு போயிருவாங்கன்னு யோசிச்சாரு. வேற வழி இல்லாம பூபதி கிட்ட பணிஞ்சு போயிட்டாரு. மறுநாள் ராமையா வேலைக்கு வந்த போது தர்மையா நடந்த எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டாரு. மன்னிப்பும் கேட்டுக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிடு ராமையா, அந்த பூபதி ரொம்ப ரொம்ப கொடுமையானவனா இருக்கான். உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டா என் வயலுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு மிரட்டிட்டு போறான்பா. என்னால உன்னை வேலையில வச்சுக்க முடியாது. நீ தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. அத கேட்டதும் ராமையாவோட கனவுகள் எல்லாம் செதஞ்சு போச்சு. தலை குனிஞ்சு தன்னோட கிராமத்துக்கு திரும்பி போயிட்டு இருந்த வழியில பூபதி தன்னோட ஆட்களோட ராமையாவை வழிமறிச்சாரு. என்ன ராமையா, என்கிட்ட இருந்து தப்பிச்சு வேற ஒருத்தன்ட்ட பொழைக்கலான்னு நினைச்சியா? என் கோபத்தை பத்தியும் என் செல்வாக்க பத்தியும் உனக்கு இன்னும் சரியா தெரியல. இந்த கிராமத்துல யாரும் உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. மரியாதையா வந்து என் வயல்ல வேலை செய். என்ன விட்டுடுங்க ஐயா, என்னால உங்ககிட்ட வேலை செய்ய முடியாது. நீங்க என்ன மனுஷனா மதிக்கிறதே இல்ல. என் உழைப்ப சுரண்டி சாப்பிடுறீங்க.
நான் எங்கேயாவது கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சுக்கிறேன்யா. கூலி வேலை செய்ய போறியா? என்கிட்ட பழைய பத்திரங்கள் எல்லாம் இருக்கு. உங்க அப்பா என்கிட்ட கடன் வாங்கினதுக்கு சாட்சியா அந்த பத்திரத்துல எல்லாம் எழுதி இருக்கு. நீ என்கிட்ட வேலை செய்யலன்னா அந்த பத்திரங்களை நீதிமன்றத்துல காட்டி நீ குடியிருக்கிற அந்த சின்ன குடிசையையும் 1/2 ஏக்கர் நிலத்தையும் உன்கிட்ட இருந்து பொறிச்சிடுவேன் பாத்துக்கோ. அப்ப நீயும் உன் பொண்டாட்டியும் நடு தெருவுல பிச்சைதான் எடுக்கணும். என்ன சொல்ற? நாளையில இருந்து வேலைக்கு வர்றியா இல்ல நிலத்தை என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு பிச்சை எடுக்க போறியா? ராமையாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னோட அப்பா கடனை எப்பவோ அடைச்சிட்டாருன்னு அவனுக்கு தெரியும். ஆனா பூபதி கிட்ட போலி பத்திரங்கள் இருக்கு. அதை எதிர்த்து போராடுற சக்தியோ பணமோ ராமையா கிட்ட இல்ல. தன்னோட மனைவி சாந்தம்மாவை வீதியில விட மனசு இல்லாம கண்ணீரை அடக்கிக்கிட்டு தன்னோட தலையெழுத்த நொந்துகிட்டு பூபதி கிட்ட மறுபடியும் வேலை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டான். அன்னையில இருந்து பூபதி ராமையாவை மேலும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சாரு. ராத்திரி பகல்னு வித்தியாசம் பார்க்காம மாடு மாதிரி வேலை வாங்கினாரு. ராமையாவோட உடல்நிலை மோசமாக ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ராத்திரி ராமையா தன்னோட சக வேலையாட்களான வீரையா அப்புறம் ரங்கனோட மன வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருந்தான். வீரையா, ரங்கா, இப்படி நம்ம எவ்வளவு காலம்தான் அந்த ஜமீன்தார் கிட்ட அடிமையாவே வாழ்றது? நம்ம ரத்தம் சிந்தி பயிரெல்லாம் விளைய வச்சா அந்த லாபத்தை எல்லாம் அவர் மட்டும் அனுபவிக்கிறாரு. நமக்கு மட்டும் வயிறு நிறைய சோறு இல்ல. நம்ம நிலத்தை பறிச்சிடுவேன்னு மிரட்டி என்னை இங்க கைதியாக்கி வேலை வாங்குறாரு. ஆமா ராமையா, என்னோட நிலைமையும் அதேதான். முந்தா நாள் எனக்கு காய்ச்சல் வந்து 2 நாளா வேலைக்கு வராததால நீ சம்பளத்தை முழுசா புடிச்சுக்கிட்டாரு. நம்மால என்னப்பா செய்ய முடியும்? அவர்கிட்ட பணமும் செல்வாக்கும் நிறைய இருக்கு. நம்ம பாவப்பட்ட ஏழைங்க. நம்ம இப்படியே பயந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை மண்ணோட மண்ணா வீணாதான் போயிடும். நாம ஏதாவது செஞ்சே ஆகணும் ராமையா, இல்லன்னு அந்த பூபதி நம்மள வாழவே விட மாட்டான். ராமையா ஒரு உறுதியான முடிவுக்கு வந்து, எனக்கு ஒரு யோசனை தோணுது. பூபதி கிட்ட பணம் இருக்கலாம், பத்திரங்கள் இருக்கலாம், ஆனா அவருக்கு விவசாயம் செய்ய தெரியாதுல்ல. நிலத்தை உழுறது, விதை விதைக்கிறது, அறுவடை செய்யறது எல்லாமே நம்ம தான் செய்யறோம். நாம இல்லாம பூபதியால ஒரு நெல்மணியை கூட விளைவிக்க முடியாது. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா என்ன? நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல பணி நிறுத்தம் செஞ்சுட்டா வேலையை நிறுத்துறதா? நம்மள அடிச்சே கொன்னு போடுவாரு ராமையா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா அவனால எதுவும் செய்ய முடியாது. 100 வேலையாட்கள் ஒரே சமயத்துல நின்னுட்டா அவன் வழிக்கு வராம வேற என்ன செய்வான்? யாருக்கும் காயம் ஏற்படாம எந்த கலவரமும் செய்யாம நம்ம அமைதியான முறையில நம்ம எதிர்ப்பை தெரிவிச்சு காட்டுவோம். நமக்கு சரியான சம்பளம், பறிக்கப்பட்ட சொத்துக்களோட பத்திரங்கள் கிடைக்கிற வரைக்கும் நம்ம யாரும் வயல்ல கால் வைக்க கூடாது. இது நம்ம உரிமைக்காக நம்ம செய்ய போற போராட்டம். இப்படி ராமையாவோட வார்த்தைகள் வீரையா அப்புறம் ரங்கனுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. அவங்க அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஊர்ல உள்ள மத்த வேலையாட்களை ரகசியமா சந்திச்சாங்க. எல்லாரும் பூபதியோட அநீதியால பாதிக்கப்பட்டவங்க. எல்லாரும் ராமையாவுக்கு ஆதரவு கொடுக்கறதா சம்மதிச்சாங்க. மறுநாள் காலையில அது அறுவடைக்கு தயாரா இருந்த நேரம். ஒரு நாள் தாமதமானாலும் பயிர்கள் எல்லாம் வீணாயிடுங்கிற அபாயம் இருந்துச்சு. பூபதி அதிகாலையிலேயே வயலுக்கு வந்து பார்த்தாரு. அங்க ஒரு வேலையாள் கூட வேலை செய்யல. எல்லாரும் வயல் வரப்புல கைகளை கட்டிக்கிட்டு மௌனமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி ராமையா நின்னுகிட்டு இருந்தான். என்னடா இதெல்லாம்? வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? நெல் அறுவடையெல்லாம் யாரு செய்யறது? எல்லாருக்கும் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. எந்திரிங்க, போய் வேலைய பாருங்க. இல்லனா அத்தனை பேரையும் போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளிடுவேன். ராமையா ரொம்ப ரொம்ப அமைதியா ஆனா உறுதியா, யாரும் இங்க வேலைக்கு வரமாட்டாங்க பூபதி ஐயா. நீங்க எங்களை போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளுனாலும் சரிதான், யாரும் வேலை செய்ய மாட்டோம். ராமையா, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? எனக்கு எதிராவே நீ ஆட்களை திருப்புறியா? உன்னோட நிலத்து பத்திரங்கள்லாம் என்கிட்ட தான் இருக்குங்கிறத மறந்துட்டியா? நீங்க வச்சிருக்கிற திருட்டு பத்திரங்களுக்கு நாங்க இனிமே பயப்பட போறது இல்லையா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஏதோ ஒரு விதத்துல ஏமாத்தி பயமுறுத்தி தான் வேலை வாங்குறீங்க. நீங்க எங்களுக்கு தர வேண்டிய நியாயமான சம்பளத்தை கொடுத்து நீங்க பறிச்சுக்கிட்ட எங்களோட நிலத்தோட பத்திரங்களை திருப்பி தர்ற வரைக்கும் இங்க ஒரு அறிவாள் கூட பயிரை தொடாது. இதுதான் எங்க எல்லாரோட முடிவு. அப்பவும் பூபதி அகங்காரத்தோட சிரிச்சாரு. தன்னோட ஆட்களை கூப்பிட்டு வேலையாட்களை பயமுறுத்த முயற்சி பண்ணாரு. ஆனா 100கணக்கான வேலையாட்கள் ஒன்றுபட்டு யார் மேல கைய வச்சாலும் ஒரு சுவர் போல நிக்கிறத பார்த்து பூபதியோட ஆட்களும் பயந்து போய் அப்படியே பின்வாங்கிட்டாங்க. நாட்கள் நகர்ந்துச்சு. பயிர் வயல்லேயே முத்தி போச்சு. இன்னும் சில நாட்கள் கடந்தா பயிரெல்லாம் மொத்தமா நாசமாயிடும். பூபதிக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. பக்கத்து ஊர்ல இருந்து வேலையாட்களை அழைக்கலான்னு முயற்சி பண்ணாரு.
ஆனா ராமையா முன்னதாவே எல்லாருக்கும் விஷயத்த சொன்னதுனால யாருமே பூபதி கிட்ட வேலைக்கு வரவே இல்ல. அந்த நேரத்துல தன்னோட பணமும் செல்வாக்கும் வேலையாட்களோட ஒற்றுமைக்கு முன்னாடி எடுபடலங்கிறத பூபதி முதல்ல உணர்ந்தாரு. தன்னோட பயிர்கள் எல்லாம் வீணாகி போனா தானும் நடுத்தெருவுக்கு வர வேண்டியது இருக்குன்ற பயம் அவரை தொத்திக்கிச்சு. அகங்காரம் அடங்குச்சு. இறங்கி வரதை தவிர வேற வழியே இல்ல. பூபதி தாழ்ந்த குரல்ல ராமையா கிட்ட பேசினாரு. ராமையா, நீங்க தான் ஜெயிச்சீங்க. என்னோட பயிரெல்லாம் வீணா போகுது. நீங்க கேட்ட மாதிரியே எல்லாருக்குமான சம்பளத்தை நான் கொடுத்துடுறேன்ப்பா. நான் அநியாயமா பறிச்ச பத்திரம் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன். தயவு செஞ்சு வயல்ல இறங்கி வேலையை பாருங்க. எங்களுக்கு உங்க மேல எந்த வெறுப்பும் கிடையாது பூபதி ஐயா. எங்க உழைப்புக்கான பலன் எங்களுக்கு கிடைச்சா அதுவே போதும். நீங்க பத்திரங்கள் எல்லாம் கொண்டு வாங்க, நாங்க வேலையை ஆரம்பிக்கிறோம். அப்படி சொல்லவும் பூபதி உடனே போய் ராமையாவோட நிலப்பத்திரங்கள் மத்த வேலையாட்களுடைய எல்லா பத்திரங்களையும் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாரு. எல்லாருக்கும் சேர வேண்டிய நிலுவை சம்பளத்தையும் கொடுத்தாரு. அந்த நிமிஷத்துல இருந்து பூபதி தன்னோட கொடூர குணத்தை கைவிட்டுட்டாரு. மனிதனா மதிக்க கத்துக்க ஆரம்பிச்சாரு. ராமையா, சாந்தம்மா அப்புறம் மத்த கிராம மக்கள் எல்லாரும் தங்களோட கஷ்டங்கள் தீர்ந்ததால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தங்களோட உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சதுனால, தங்களோட சொத்துக்கள் திரும்ப கிடைச்சதுனால அமைதியாவும் மகிழ்ச்சியாவும் வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதை மூலமா நம்ம கத்துக்கிட்ட நீதி என்னன்னா, அநீதி எவ்வளவு பலமானதா இருந்தாலும் ஒற்றுமைக்கு முன்னாடி தலை வணங்கியே ஆகணும். உழைப்ப நம்பினவங்க ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. ஆனா அதுக்கு தைரியமோ தட்டி கேட்கிற எண்ணமோ அவசியம் வேணும். யாரையும் ஏமாத்தியோ அடுத்தவங்களோட உழைப்புலையும் வாழக்கூடாது. நேர்மையான உழைப்புக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம். ஒரு காலத்துல ராமாபுரம்ங்கிற கிராமத்துல சிவையான்னு ஒரு நடுத்தர வர்க்க விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு தங்கிட்ட இருக்கிற சின்ன நிலமோ தன்னோட உயிருக்கு நிகரான காளையான பசுவண்ணான்னா ரொம்ப இஷ்டம். சிவையா இயல்பிலேயே தெய்வ பக்தி கொண்டவரு, ரொம்ப சாதுவானவரு. அவர் அவரோட மனைவி பர்வதம்மாவோட வசிச்சு வந்தாரு. அவங்களுக்கு குழந்தைங்க இல்லாததுனால அவரு தன்னோட காளையவே தன்னோட சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்து வந்தாரு. ஆனா அதே ஊர்ல வசிச்சு வந்த பண்ணையாரான ரங்கையாவோ பெரிய கஞ்சன், அப்புறம் அகங்காரம் பிடிச்சவன். ஒரு நாள் காலையில சிவையா வீட்ல இருந்து வயலுக்கு போக தயாராயிட்டு இருந்தாரு. அப்ப சிவையா பார்வதம்மா கிட்ட இப்படி சொன்னாரு. பார்வதி, நம்ம பசவண்ணாவுக்கு நல்ல தீவனம் வச்சியா? இன்னைக்கு வயல்ல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அவன் சோர்ந்து போயிடக்கூடாது. வச்சிட்டேங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு புல்லு கஞ்சின்னு எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்டேன். உண்மையிலேயே உங்க ஆரோக்கியத்தை விடவும் அவனோட ஆரோக்கியம் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்லாதடி. நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கையும் அந்த வாயிலா ஜீவனோட உழைப்பால தான் கிடைக்குது. அவன் நம்ம வீட்டுக்கு வந்து அதிர்ஷ்டம். அவன் கண்ணுல தெரியற அந்த தெய்வீகமான அமைதியை பார்க்கும்போது என் உடம்புல இருக்கிற களைப்பெல்லாம் ஓடிரும். இப்படி சொல்லிட்டு சிவையா பசவண்ணாவை கூப்பிட்டுக்கிட்டு வயலுக்கு போயிட்டு இருந்தாரு. வழியில பண்ணையாரான ரங்கையா எதிர்ல வந்தாரு. அவருக்கு தன்னோட செல்வத்தின் மேலேயே பெரிய கர்வம் இருந்துச்சு. ஏண்டா சிவையா, இந்த வயசான காளைய வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் விவசாயம் பண்ண போற? அதோட நேரம் எல்லாம் மங்கி போச்சு பாரு. நடையிலையும் வேகம் குறைஞ்சிடுச்சு. என்கிட்ட 60 மூட்டை பாரத்தை சுமக்கக்கூடிய உயர் ரக காளைங்கள்லாம் இருக்குது. அதுல ஒன்ன வாங்கி பழக்கிக்கோ. ஐயா ரங்கையா, உங்ககிட்ட இருக்கிற காளைங்க எல்லாம் செல்வத்தை கொடுக்கலாம். ஆனா என் பசவண்ணான்னா எனக்கு உயிர். இது வயசான காளையா இருக்கலாம், ஆனா என் வார்த்தையின் மேல இதுக்கு இருக்கிற நம்பிக்கையும் என் மேல இதுக்கு இருக்கிற விசுவாசமும் உங்க உயர் ரக காளைங்களுக்கு இருக்காதுங்க. பைத்தியக்கார மாதிரி பேசாத சிவையா. விலங்குகளுக்குலாம் ஏது விசுவாசம்? தீவனம் போட்டா வேலையை செய்ய போகுது, அவ்வளவுதான். சரி, உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? பந்தயமா? எதை பத்தியா? உன்னோட காளை பசவன்னா 100 மூட்டை மணல் நிரப்பின வண்டியை இழுக்க முடியுமா? அதுவும் நம்ம ஊரு குளக்கரையில இருக்கிற ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்ச பாதையில. அப்படி அது இழுத்துருச்சுன்னு வையேன், நான் உனக்கு 1000 பொற்காசுகள் தரேன். ஒரு வேளை நீ தோத்து போயிட்டா உனக்கு இருக்கிற அந்த சின்ன நிலத்தை என் பேர்ல எழுதி கொடுத்துடணும். என்ன சொல்ற? பந்தயத்துக்கு தயாரா? சிவையா கொஞ்சம் யோசனை பண்ணி, ஐயா, என் பசவண்ணாவோட சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நிலம் போச்சுன்னா என் மனைவியோட நிலைமை என்ன ஆகும்னு ஒரு பயம். இருந்தாலும் என் பசவண்ணா என்ன ஒரு நாள் ஏமாத்தினதில்ல. சரி, இந்த பந்தயத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். இப்படி இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. மறுநாள் ஊர் தலைவர் சோமையா முன்னிலையில பந்தயம் நடைபெற ஏற்பாடாச்சு. 100 மணல் மூட்டைகள் ஏற்றிய வண்டி தயார் செய்யப்பட்டுச்சு.
அப்போ அங்க இருந்த சோமையா சிவையா கிட்ட இப்படி சொன்னாரு. சிவையா, ரங்கையா, நீங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கீங்க. சிவையா, ஒரு முறை நல்லா யோசிச்சுக்கோப்பா. இது சாத்தியமாகிற காரியமா எனக்கு தெரியல. இல்ல சோமையா ஐயா, என்னோட பசவண்ணாவ நான் நம்புறேங்க. கண்டிப்பா அவன் இழுத்துருவான். இந்த மாதிரி சொல்லிட்டு சிவையா வண்டியில உட்கார்ந்து பசவண்ணா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஆனா ரங்கையா பக்கத்துல இருந்து கேலி பேசிக்கிட்டே இருந்தான். சிவையா அவரை அறியாமலேயே பதற்றத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அந்த சமயத்துல சிவையா கோவமா பசவண்ணாவை பார்த்து இப்படி திட்ட ஆரம்பிச்சாரு. ஏய் திருட்டு பயல, இழு! எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என் மானத்தை வாங்காத, சீக்கிரம் நகரு! இப்படி சிவையாவோட வாயிலேந்து வந்த அந்த கடினமான வார்த்தைகளை கேட்டு பசவண்ணா திகைச்சு போய் நின்னுச்சு. எப்பவும் மகனே தந்தையேன்னு அழைக்கிற எஜமான் இன்னைக்கு திருட்டு பையலன்னு திட்டினதும் அந்த காளையோட கண்கள் கலங்குச்சு. அது ஒரு அடி கூட முன்னால எடுத்து வைக்கவே இல்ல. இப்போ ரங்கையா ஆணவத்தோட, பாத்தியா சிவையா, உன் கால சோர்ந்து போய் படுத்துருச்சு. இனி அந்த பொற்காசுகள் கதையெல்லாம் விடு. உன் நிலப்பத்திரத்தை தயாரா எடுத்து வை. சிவையா, பந்தய பிரகாரம் பசவண்ணாவால இந்த வண்டியை இழுக்க முடியல. இப்போ நீ தோத்து போயிட்ட சிவையா. அந்த வார்த்தைகளை கேட்டு சிவையா நிலை குலைந்து போயிட்டாரு. தன்னோட நிலத்தை ரங்கையாவுக்கு எழுதி கொடுத்துட்டு பரிதாபமா வீட்டுக்கு வந்தாரு. அங்க பார்வதம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பார்வதம்மா ரொம்ப ரொம்ப வியப்படைஞ்சு இப்படி கேட்டா, இது எப்படிங்க நடக்க முடியும்? நம்ம பசவண்ணா எவ்வளோ பாரமா இருந்தாலும் இழுப்பானே. நீங்க அப்போ என்ன பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? ஆமா பார்வதி, நான் ஆத்திரத்துல பந்தயத்துல ஜெயிக்கணுமேங்கிற அவசரத்துல அவனை திருட்டு பயலன்னு திட்டிட்டேன். ஒருவேளை அந்த வார்த்தை அவனோட மனசை ரொம்ப காயப்படுத்தி இருக்கும். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாத்தீங்களா, விலங்குகளுக்கு அன்பு புரியும். நீங்க அதிகாரமா சொல்ல பாத்தீங்க, அதனாலதான் அது முரண்டு பிடிவாதம் பிடிச்சிருச்சு. நீங்க அது கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் பந்தயம் நடத்த சொல்லி கேட்டு பாருங்க. பார்வதம்மா இப்படி சொல்லவும் சிவையா மன வருத்தத்தோட ரங்கையா கிட்ட போனாரு. ரங்கையா ஐயா, என் நிலம் எப்படியோ உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. ஆனா என் காளையோட சக்தி மீது எனக்கு சந்தேகமே இல்ல. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. இந்த முறை பந்தயத்துல நான் ஜெயிச்சா என் நிலத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. 1000 பொற்காசுகளுக்கு பதில் 2000 பொற்காசுகள் நான் தரேன். ஒருவேளை மறுபடியும் நான் தோத்து போயிட்டா நான் உங்க வீட்டுல வாழ்நாள் முழுக்க அடிமையா வேலை செய்யறேன். ரங்கையா ஆசையா, சரி, உனக்கு இன்னும் புத்தி வரல. இந்த தடவை அந்த 2000 பொற்காசுகள் எனக்கு தான். நாளைக்கு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துரு. மறுநாள் ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட குளக்கரையில கூடுனாங்க. பசவண்ணா மறுபடியும் அதே 100 மணல் மூட்டைகள் கொண்ட வண்டியில பூட்டப்பட்டுச்சு. ரங்கையா கர்வத்தோட மீசைய முறுக்கிக்கிட்டு நின்னுட்டு இருந்தாரு. இந்த முறை சிவையா தன்னோட தவற உணர்ந்திருந்தாரு. வண்டியில ஏறதுக்கு முன்னாடியே பசவண்ணா கிட்ட போய் அதோட தலைய தடவி கண்களை அன்போட பார்த்தாரு. அதுவும் அன்போட அவரை பார்த்துச்சு. அந்த சமயத்துல சிவையா ரொம்ப மென்மையா கண்கள்ல நீரோட தன்னோட பசவண்ணா கிட்ட இப்படி சொன்னாரு. செல்ல மகனே, என்ன மன்னிச்சிடு. நேத்து ஆத்திரத்துல உன் மனசை நான் காயப்படுத்திட்ட. நீ வெறும் காலம் மட்டும் இல்ல, என்னோட உயிருக்குயிரான பிள்ளை. உலகத்தோட கண்ல நீ ஒரு விலங்கா இருக்கலாம். ஆனா என் மானம், என் எதிர்காலம் எல்லாமே உன் காலடியில தான் இருக்கு. நம்ம கஷ்டங்கள் தீரணும்னா, நம்மளோட நிலம் நமக்கு திரும்ப கிடைக்கணும்னா உன்னோட அருள் இப்போ வேணும். உன் சக்தி என்னன்னு அந்த இறைவனுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் காட்டி கொடு. நம்ம குடும்பத்தை காப்பாத்து தெய்வமே. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சிவையாவோட மன வருத்தம் பசவண்ணாவுக்கு புரிஞ்சுது. அந்த வாயில்லா ஜீவனோட கண்கள் மின்னுச்சு. திடீர்னு தன்னோட கால்களை நிலத்துல பலமா ஊன்றி கழுத்தை திருப்பி தன்னோட எஜமானனை பார்த்துச்சு. சிவையா சைகை செஞ்சதும் பசவண்ணா கம்பீரமா ஒரு சத்தமிட்டுக்கிட்டே முன்னோக்கி பாஞ்சு போச்சு. 100 மூட்டை பாரம் கொண்ட அந்த வண்டியோட சக்கரங்கள் மண்ணுல புதஞ்சாலும் அதை பொருட்படுத்தாம பசவண்ணா தன்னோட உடல் பலம் மொத்தத்தையும் பிரயோகிச்சு ஆவேசமா இழுக்க ஆரம்பிச்சுது. இத பாத்துட்டு இருந்த அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோட இப்படி சொன்னாங்க. அப்பாடி, என்ன ஒரு பலம்! இவ்ளோ பாரத்தை ஒரே ஒரு காலை இழுக்கிறத நாங்க பார்த்ததே இல்ல. சிவையாவோட காலை சாதாரணமானது இல்லடோய், சாட்சாத் அந்த பரமசிவனோட வாகனமே தான். அற்புதம்! பசவண்ணா வண்டியை இழுத்தது மட்டும் இல்ல, இந்த மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதைய அந்த இலக்க நினைச்சதை விட முன்னதாவே அடைஞ்சிருச்சு. சிவையா, நிஜமாவே நீ இப்போ பந்தயத்துல ஜெயிச்சிட்டப்பா. ரங்கையா பேச முடியாம வியர்த்து கொட்டி, இது சாத்தியமே கிடையாது. இவ்ளோ பெரிய பாரத்தை எந்த காளையாலையும் இழுக்க முடியாது. இது ஏதோ மாயமா இருக்கு.
சிவையா வண்டியிலிருந்து இறங்கி ரங்கையாவோட கண்களை நேரா பார்த்து இப்படி சொன்னாரு. இதுல எந்த மாயமும் இல்ல ரங்கையா. இது அன்பின் பிணைப்பு. விலங்குகளை கட்டி வச்சு அடிச்சா அது வேலை செய்யும் நினைக்கிறது உங்களோட அறியாமை. அது அன்போடு அழைச்சா அது நம்ம உயிரையே பணயம் வச்சு நமக்காக உழைக்கும். அதிகாரத்தை விட அன்புக்கு தான் பலம் அதிகம்னு இன்னைக்கு என்னோட பசவண்ணா இங்க நிரூபிச்சு காட்டியிருக்கான். இப்ப சொல்லுங்க, என்னோட நிலம் எனக்கு திரும்ப கிடைச்சிரும் இல்லையா? இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். இத கேட்டதும் ரங்கையா அவமானத்தால தலை குனிஞ்சுக்கிட்டாரு. பந்தயப்படி சிவையாவோட நிலத்தை திருப்பி கொடுத்ததோட 2000 பொற்காசுகளையும் சோமையா முன்னிலையில ஒப்படைச்சாரு. சிவையா அந்த பணத்தை கொண்டு தன்னோட வீட்டை சரி பண்ணி கிராமத்துல ஆதரவற்ற கால்நடைகளுக்காக ஒரு காப்பகத்தை கட்டினாரு. சிவையா தன்னோட மனைவி பார்வதம்மாவோட சேர்ந்து பசவண்ணாவை தெய்வமா போற்றி ஆரோக்கியத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் வாழ்ந்து வந்தாரு. ராமாபுரம் மக்களுக்கு அன்பிற்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு பசவண்ணா ஒரு வாழும் சாட்சியா அங்க நிலைச்சு நின்னுச்சு. வாயில்லா ஜீவன்களுக்கு அன்பு உண்டு, விசுவாசம் உண்டு, அந்த குடும்பத்தோட பாசமான பிணைப்பு உண்டுன்னு பசவண்ணாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா, வாயில்லா ஜீவன்களா இருந்தாலும் அது மேல நம்ம காட்டுற அன்பும் மரியாதையும் கடினமான செயல்களை கூட நமக்காக எளிதா செய்ய வைக்கும். கசப்பான சொற்களும் அகங்காரமும் எவ்வளோ பலசாலியையும் சோர்வடைய செஞ்சிரும். ஆனா அன்பான வார்த்தைகள் மலை போன்ற பலத்தையும் வரம் போன்ற அதிர்ஷ்டத்தையும் நமக்கு தேடி கொடுக்கும்.